welcome the Rockstar DMC! சித்தி வா தர்ஷா. சித்தி எனக்கு மதுரையிலேயே ஒரு கம்பெனியில் வேலை கிடைச்சிருச்சு. ஹே சூப்பர்டா, கங்க்ராட்ஸ். வேலைலாம் ஓகேவா? உனக்கு பிடிச்சிருக்குல? ஆமா சித்தி, அதனால தான் உடனே ஓகே சொல்லிட்டேன். வெரி குட். தர்ஷா, இப்போ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் நிறைய வந்துருச்சுல, ஏஐ கோர்சஸ்லாம் கூட நிறைய வந்துருச்சு. அதெல்லாம் கத்துக்கிட்டு நீ உன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மேல மேல போயிட்டே இருக்கணும். சரி சித்தி. ஆமா, சித்தப்பா எங்க? ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. சரி சித்தி, சித்தப்பாக்கு நான் மெசேஜ் பண்ணிடுறேன். நீங்க போன்ல பேசுனீங்கன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொல்லிடுங்க. இந்தாங்க சித்தி ஸ்வீட். கொஞ்சமா எடுத்துக்கிறேன், நிறைய ஸ்வீட் சாப்பிட முடியல. புரியுது சித்தி, பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வரேன். அக்கா, நீங்க ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க. உங்களை என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு எனக்கு தெரியல. என்னால இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒரு வார்த்தை கூட கேட்கல. அதனாலதான் எப்பவுமே எதுவும் பண்ணாமலே பேசாமலே இருக்கேன். எப்பவுமே நான் பண்ற எல்லாமே அக்காங்களுக்காக மட்டும்தான். இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும் பார்கவி. சில நேரம் அக்காங்கெல்லாம் பலவீனத்துல மாட்டிக்கிறாங்க, இமோஷனலா லாக் ஆயிடுறாங்க. என்னால அவங்கள புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி அவங்களுக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். ஆமாக்கா, இப்ப கூட சொன்னாங்க, உங்ககிட்ட சொன்னா சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னாங்க. நாங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை ரொம்ப சங்கடமா இருக்கு. But I know it'll get better. It'll be all right soon. வாஜரணி, கஞ்சி ரெடி பண்ணியாச்சு. கஞ்சி குடிக்கிறியா இல்ல சோறே சாப்பிடுறியா? இல்ல, கஞ்சியே போதும். மாமா மாமா ஹோல்ட் ஆன். நான் ஒன்றும் கேட்கலையா? இந்த வீட்டில் இருக்க லேடிஸ் பூரா என்னைய போட்டு பரையட் எடுத்துட்டு இருக்காங்க. எப்போ வருவாருன்னு என்னை போட்டு குடையிறாங்க. ஓ ஓ சரி சரி. அப்படியா? அப்படியா? இந்த கிட்ஸுகளை நான் பார்த்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. ஹலோ ஹலோ ஹலோ. இப்போ ஏன் இப்ப ஏல விட்டுட்டு இருக்கான்? துளசி மாடத்தில் இருக்கவங்க, கிச்சன்ல இருக்கவங்க, பெட்ரூம்ல இருக்கவங்க, இன்னும் எனக்கு தெரியாம வீட்டு மூளை முடுக்கில் ஒளிஞ்சிட்டு இருக்க எல்லோரும் ஹாலுக்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஏய், என்ன விஷயம் சொல்றா? ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. என்னது? மாமா டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாராம். சிங்கம் திரும்ப காட்டுக்கு வருது.